அப்சரா அப்புறம் நட்ராஜ் நம்ம சைல்ட்ஹுட்டை எப்படி ஏமாத்தினாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? நம்ம சைல்ட்ஹுட்டையே பொய்யாக்கிட்டாங்க. பாபுவும் அவரோட 2 ஃப்ரெண்ட்ஸும் இந்தியால பயன்படுத்தப்படுற பென்சிலை பார்த்து ரொம்பவே ஷாக் ஆயிட்டாங்க. அதுல பெரும்பாலும் எல்லாம் இம்போர்ட்டட் பென்சில்ஸ், காஸ்ட்லி, அது மட்டும் இல்லாம மோசமான லெட்ஸோட இருந்தது. அப்பதான் அவங்களுக்கு ஒரு வியர்டான ஐடியா வந்தது. 3 பேரும் ஜெர்மனிக்கு போய் பென்சில் மேக்கிங் சயின்ஸை பத்தி கத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் ஹிந்துஸ்தான் பென்சில்ஸ் ஆரம்பிச்சு 1958ல நட்ராஜை லான்ச் பண்ணாங்க. எக்ஸ்ட்ரீம்லி ஸ்ட்ராங், மேட் இன் இந்தியா, அதே சமயம் அஃபோர்டபுளும் கூட. இந்த காரணங்கள்னால நட்ராஜ் சீக்கிரம் இந்தியாவோட பெஸ்ட் செல்லிங் பென்சிலா மாறுச்சு. ஆனா அந்த 3 பேருக்கும் அவங்க பண்ண ஒரு பெரிய தப்பு தெரியவே இல்லை. அது என்னன்னா, நட்ராஜ் விலை சீப்பா கிடைக்கிற நல்ல பென்சில்னு பேரை வாங்கி இருந்துச்சு. பிரீமியம் ஆடியன்ஸை ரீச் பண்ண அப்பதான் ஒரு கிளவரான ஸ்ட்ராட்டஜியை எக்ஸிக்யூட் பண்ணாங்க. அதாவது அவங்களே அப்சரான்னு ஒரு பிராண்டை லான்ச் பண்ணி பிரீமியம், டார்க்கர், இந்த எக்ஸ்பென்சிவ் பென்சில்ல எழுதினா நல்ல ஹேண்ட் ரைட்டிங் கிடைக்கும், அதே சமயம் நல்ல மார்க்ஸும் வாங்கலாம்னு மார்க்கெட் பண்ணாங்க. அதோட விளைவு இதுதான் இந்தியால 82வது மைட்டி பிசினஸ். நம்ம குழந்தைங்களா இருந்தப்ப இதுல எந்த பென்சில் பெட்டர்னு சண்டை போட்டு வாங்கும்போது இதனால வர்ற எல்லா பணமும் சைலண்டா ஒரே கம்பெனிக்கு தான் போயிட்டு இருந்தது. ஒரு நாளைக்கு ஹிந்துஸ்தான் பென்சில்ஸ் 85 லட்சம் பென்சில்ஸ் தயாரிக்கிறாங்க. சரி மக்களே, இந்த வீடியோவை மறக்காம நீங்க யார் கூட எல்லாம் இந்த பென்சிலுக்காக சண்டை போட்டீங்களோ அவங்களுக்கு அனுப்புங்க. நன்றி, வணக்கம்.